ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வித் மீட்டர் இன் ஸ்பீடு கண்ட்ரோல் சர்க்யூட். இதே ஸ்பீடு கண்ட்ரோல் சர்க்யூட்னு சொல்கிறாங்கன்னா பிஸ்டனோட எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் அப்போ அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எதனால் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த பிஸ்டன் மூவ் ஆகும்போது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ பிஸ்டனோட மூவ்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா, ஒன்று டூல் டேமேஜ் ஆகிரும், இல்லை ஒர்க் பீஸ் டேமேஜ் ஆகிரும். இந்த டேமேஜை குறைக்கிறதுக்காக தான் இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட்டை, அதாவது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுதான் ஸ்பீடு கண்ட்ரோல் சர்க்யூட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம மெயின் பார்ட்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கம்ப்ரஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்மாஸ்பியரில் இருக்க ஏரை ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஃப்ஆர்எல் யூனிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்டர் டெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை ப்ரெஷரில் வந்ததுன்னா அது லோ ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லூப்ரிகேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர் கூட லூப்ரிகேஷன் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதனால் ஃப்ரிக்ஷன் ஆனது குறைக்கப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிலீஃப் வால் எதுக்காக அப்படின்னா, ஹை ப்ரெஷரில் ஏர் இதையும் தாண்டி எஃப்ஆர்எல் யூனிட்டையும் தாண்டி ஹை ப்ரெஷர் ஏர் வந்தது அப்படின்னா, அது ஹை ப்ரெஷர் ஏரை ரிமூவ் பண்ணுவாங்க. மீடியம் ப்ரெஷரில் டிசிவிக்கு சப்ளை பண்ணுவாங்க. எங்கே இருக்கிறது 4/3 டிசிவி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால். 4 அப்படின்னா 4 வால்வ் இருக்கா, 1ABCE, இது 4 அப்படின்னா 4 வால்வ், அதனால தான் இதை 4ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 அப்படின்னா பிஸ்டனோட மூமெண்ட், லெஃப்ட்டு, மிடிலு, ரைட்டு, இதுமாதிரி 3 இடத்துல மூவ் ஆகும். இந்த பொசிஷனை தான் 3ன்னு சொல்கிறாங்க. அதனால் இது 4/3 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் எதுக்காக அப்படின்னா, பிஸ்டனோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண தான் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிவி செக் வால் எதுக்காக அப்படின்னா, ஒன்லி ரிட்டர்ன் ஃப்ளோ தான். சிலிண்டர்லேருந்து வெளியே வர காற்றை அனுப்புறதுக்காக தான் செக் வால்வ் ஆனது பயன்படுது. ஓகேங்களா? ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் எதுக்காக அப்படின்னா, இப்போ இது மீட்டர், அதாவது பிஸ்டன் வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் இருக்கும்போது இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா, ஏரோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஹை ஃபோர்ஸில் போயிடுச்சுன்னா பிஸ்டன் அது டப்புன்னு மூவ் ஆகிரும். அப்படி மூவ் ஆகிடுச்சுன்னா ஒன்று டூல் டேமேஜ் ஆகிரும், அல்லது ஒர்க் பீஸ் டேமேஜ் ஆகிரும். அதை அந்த டேமேஜை குறைக்கிறதுக்காக தான் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஏரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். அதனால் பிஸ்டனோட மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இதே டபுள் ஆக்டிங் சிலிண்டர் சொல்கிறாங்கன்னா, பிஸ்டன் ரைட் அண்ட் லெஃப்ட் பொசிஷன் மூவ் ஆகும். அதனால் அது டபுள் ஆக்டிங் சிலிண்டர். பிஸ்டனோட மூவ்மெண்ட்டை குறிக்கிறதுனால அது டபுள் ஆக்டிங் சிலிண்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க்கிங் போயிடலாம். இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஏரோவானது இங்கே வந்துடும். அப்போ எப்படி இருக்கும், சிஏ கூட கனெக்ட் ஆகிரும், பிஇ கூட கனெக்ட் ஆகிரும். இப்போ சிஏ கூட கனெக்ட் ஆகிருக்கும்போது ப்ரெஷரோட ஏர் எஃப்சிவி வழியாக போகும். எஃப்சிவி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹை ப்ரெஷர் ஏரை கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிலிண்டரில் கொடுக்கும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பிஸ்டனானது எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதாவது பொறுமையாக எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்போ இந்த இதில் ஒரு டூல் இருக்கும்போது ஒரு ப்ராசஸ், ஒரு ஆப்ரேஷனாக நடக்கும் பொறுமையாக. அப்போ இங்கே இருக்க ஏர்லாம் மறுபடியும் இந்த வழியாக வந்து பி வழியாக வந்துடுவாங்க. பியிலேருந்து இ வழியாக வந்து அட்மாஸ்பியருக்கு போயிடுவாங்க. அப்படியே ஃப்ரீயாக அப்படியே அட்மாஸ்பியர் எக்ஸாஸ் ஆகிரும். இது எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த புஷ் பட்டன். இப்போ ரிட்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த புஷ் பட்டனை அமுக்கும்போது, இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது இந்த ஏரோலாம் இங்கே வந்துடும். அப்போ சி கூட பி கனெக்ட் ஆகிரும், ஏ கூட இ கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ சியிலேருந்து ஹை ப்ரெஷர் ஏரானது பிக்கு போகும். அப்போ இங்கே ஃப்ளோ ஆகுமா, பிஸ்டன் அப்போ இங்கேருந்து இருக்கும். இங்கே இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் இங்கே தான் முடிஞ்சுது. அப்போ இங்கேருந்து பிஸ்டன். இப்போ ரிட்ராக்ஷன் ப்ராசஸ் அப்போ சி ஆனது பி கூட கனெக்ட் ஆகிருக்கும்போது இங்கே ஏர் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த இதில் ப்ரெஷர் அதிகமாகுது போது பிஸ்டன் ஆனது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அப்போ இங்கே இருக்க ஏர் எல்லாம் சிவி வழியாக போயிடுவாங்க. சிவி எதுக்காக, செக் வால்வ் எதுக்காக, ஒன்லி ரிட்டர்ன் ஃப்ளோ மட்டும் தான். அதனால் இந்த சிவி வழியாக வந்து மறுபடியும் ஏலேருந்து ஈக்கு போயிடுவாங்க, ஈலேருந்து மறுபடியும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. இது அட்மாஸ்பியருக்கே போயிடும். இதாங்க டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வித் மீட்டர் இன் ஸ்பீடு கண்ட்ரோல் சர்க்யூட்டோட ஒர்க்கிங். இது ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது. படி ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.